إلى سيد الأولين والآخرين وعلى كل من دعا بدعوته واهتدى بهديه واستنى بسنته إلى يوم الدين أما بعد. قال رجل للنبي صلى الله عليه وسلم: أي الهجرة أفضل؟ وقال نبينا صلى الله عليه وسلم: أن تقتل ما كره الله أو كما قال عليه الصلاة والسلام. கணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவுடைய இஸ்லாமிய ஹிஜ்ரி வருடத்தினுடைய கடைசி ஜும்மா 1445 ஹிஜ்ரி ஆண்டு முடிந்து நம்முடைய தினங்களில் 1446 ஹிஜ்ரி ஆண்டு துவங்க கண்ணியத்துக்கு கொடுத்தானவர்களே, இந்த ஜும்மாவில் ஹிஜ்ரி ஆண்டு சம்பந்தமான சில விஷயங்கள், இந்த நேரம் நாம் எடுக்க வேண்டிய உறுதிமொழிகள் என்ன, இந்த நேரம் நாம் எடுக்க வேண்டிய முடிவுகள் என்ன அப்படிங்கிற சம்பந்தமான சில விஷயம். ஹிஜ்ரி ஆண்டு அப்படிங்கிற ஒவ்வொரு சமுதாயமும் ஒரு குறிப்பிட்ட விதமான வருட கணக்கை பின்பற்றி கொண்டு வராங்க. கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, அவர்கள் நபீனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அவர்கள் பிறந்த வருடத்தை தங்களுடைய வருட கணக்காக முறைப்படுத்தி அவர்கள் பின்பற்றி வருகிறார். முஸ்லிம்களுக்கு என்று தனி வருட கணக்கு என்பது ஆரம்ப காலத்தில் இல்லை. முழு வாழ்க்கையில் அப்படி ஒரு ஹிஜ்ரி கணக்கு அப்படிங்கிறது இந்த வருட கணக்கை முறைப்படுத்துகிறது இல்லை. பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு காலம், அந்த காலத்தில் முஸ்லிம்களுக்கு தனி வருட கணக்கு இல்லை. பிறகு உமர் ரலியல்லாஹு அவருடைய காலம் ஹிஜ்ரி 17 உமர் ரலியல்லாஹு ஆட்சிக்கு வந்து 4 வருடங்கள் ஒரு தேவை ஒன்றும் உண்டாது. அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பஸ்ரா பகுதியினுடைய ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ உமர் ரலியல்லாஹு காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 6 இஸ்லாமிய மாகாணங்கள் இருந்தது. ஒவ்வொரு பகுதிக்கும் ஆளுநர்கள் நியமிக்கப்பட்டு அங்கு ஆட்சி நடைபெறும். தலைமையிடமாக மதீனா இருக்கும். அங்கே கலீஃபா உமர் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார். இப்போ இந்த 6 மாகாணங்களுக்கும் அதிகமான கடித போக்குவரத்து இருந்துச்சு. ஆட்சி எப்படி செய்யணும் அப்படிங்கிற சம்பந்தமான வழிமுறைகளை சொல்லக்கூடிய கடித போக்குவரத்து இருந்தது. இப்போ பஸ்ராவில் ஆட்சி செய்கிற அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க. கலீஃபாக்கிறது நமக்கு அதிகமான கடிதங்கள் வருது. இப்போ கடிதங்கிறது மாத கணக்கில் அதனுடைய பயணம் மட்டுமே பல மாதங்கள் தொடரும். அவ்வளோ நீண்ட ஒரு பயணம். இப்போ கலீஃபாக்கிறது பல கடிதங்கள் வருது. ஆனால் அது முறையாக வருட கணக்கிட்டு வருவது கிடையாது. நமக்கும் ஒரு வருடம் அமைப்பு இல்லை. ஆனால் நீண்ட நாள் அதை சேகரித்து வச்சிருக்கிறதுக்கும் ஒரு முறையான அரசியல் அமைப்பை உருவாக்குவதற்கும் ஒரு வருட கணக்கு இருந்தால் தான் அதை செய்ய முடியும் அப்படிங்கிற தேவையை உணர்றாங்க. அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சந்திச்சு வந்து தன்னுடைய கோரிக்கையை முன்வைச்சாங்க. நமக்கு என்று ஒரு வருட கணக்கு வேணும், முஸ்லீம்கள் பின்பற்ற ஒரு வருட கணக்கு வேணும். இவ்வளவு பெரிய மாகாணமாக நம்ம வந்துட்டோம், பல இடங்களில் நம்ம ஆட்சி செய்கிறோம், பல கடித போக்குவரத்துடையவர்களாக இருக்கோம். கண்டிப்பாக நமக்கு ஒரு வருட போக்குவரத்து அவர்கள் இதை ஏற்றுக்கொள்கிறாங்க. ஏற்றுக்கொண்டு இப்போ வருடத்தினுடைய கணக்கை உருவாக்க எந்த வருடத்திலிருந்து இந்த கணக்கை ஏற்படுத்தலாம்? இப்போ முக்கியமான அவர்கள் ஒன்று செய்யப்படுறாங்க. ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் ஒவ்வொருத்தவங்க தன்னுடைய அபிப்பிராயங்களை சொல்றாங்க. ஒருத்தர் சொல்றாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினத்தை நாம் வருடத்தின் முதல் வருடமாக வச்சு அதிலிருந்து தொடங்கி ஒவ்வொரு வருடமாக நாம் முறை வைத்து நாம் இஸ்லாமிய வருட கணக்கை ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம். இன்னொருத்தர் சொன்னார், நபியோட பிறந்தது இல்லை, அதை விட முக்கியம் நபியுடைய நுபுவத். நபியோட நுபுவத் அவருடைய 40வது வயசுல கிடைச்சிச்சு. அந்த வருடத்துல இருந்து நம்ம என்ன செய்யலாம், வருட கணக்காக. அடுத்து ஒரு அபிப்பிராயம் வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு
நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்ததிலிருந்து நாம் வருட கணக்கை வைத்து வருகிறோம். இதை கேட்ட உடனே அவங்களுக்கு இந்த அபிப்பிராயம் ரொம்ப பிடிச்சிச்சு சொன்னாங்க. இந்த ஹிஜ்ரத் தான் ஃபர்ரக பைனல் பாத்தில் வல் ஹக், சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் மத்தியில் பிரிச்சு காமிச்சது இந்த ஹிஜ்ரத் தான். ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தில் உயர்ந்ததாகவும் ஹக்கு கீழேயும் இருந்துச்சு. ஹிஜ்ரத்துக்கு பிறகு ஹக்கு உயர்ந்தது, பாத்தில் கீழே போனது. அந்த அடிப்படையில் ஹிஜ்ரத்துங்கிறது ஒரு சரியான கால மாற்றத்துக்கு உள்ள ஒரு நிகழ்வு. முஸ்லிம்கள் வருட கணக்க இந்த ஹிஜ்ரத் அப்படி எப்போ நபியவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்களோ அதிலிருந்து ஏற்படுத்தப்படலாம் முடிவு செய்யப்படுது. அதிலிருந்து தான் ஹிஜ்ரி வருடம் ஆரம்பமாகும் நினைத்து கொள்கிறாங்க. அந்த அடிப்படையில் ஹிஜ்ரி 17 தான் ஹிஜ்ரி வருடமே அவங்க உருவாச்சு. ஹிஜ்ரி 17 முடிவு செய்கிறாங்க. ஹிஜ்ரிக்கு ஒரு வருடத்தை உருவாகும். அதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வருடத்தை முறையிட்டு அந்த வருடங்கள் என்னென்ன நடக்கிறது என்ற நிகழ்வுகள் எல்லாம் பதிவு செய்யப்படும். இது வருட. அடுத்ததாக இஸ்லாமிய மாதங்கள்ல எந்த மாதத்தை முதல் மாதமாக வைக்கலாம்? 12 மாத புலன்கள்ங்கிறது அரபுகளுக்கு ஆரம்ப காலத்துல இருந்து இருக்கிற மொஹர்ரம்ல இருந்து துல்ஹஜ் வரைக்கும் இருக்கக்கூடிய 12 மாத கணக்குங்கிறது அரபுகளுக்கு நீண்ட காலமா இருக்கு. இஸ்லாமிய வருடத்தை உருவாக்கியாச்சு. இப்ப எந்த மாதத்தை முதல் மாதமாக நிர்ணயம் செய்தது? அந்த ஆலோசனை ஒவ்வொருத்தர் சொல்றாங்க. ரபியுல் அவ்வல் நபியவர்கள் பிறந்த மாதம், ரமலான் மாதம் ஆலோசனை சொல்லப்படும். அடுத்ததாக மொஹர்ரம் மாதத்தை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அபிப்பிராயமாக மொஹர்ரம் மாதத்தை இஸ்லாமிய மாதங்களில் முதல் மாதமாக நியமிக்கலாம் என்ற அபிப்பிராயத்தை முன்வைக்கிறார். அது முதலில் சரியாகப்படுது. காரணம் என்னன்னா, இந்த மொஹர்ரம்ல தான் அந்த அரபு தேச மக்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு போயிட்டு ஊருக்கு வந்து சேரக்கூடிய காலம். அந்த காலத்தில் அரபு மக்கள் எல்லாமே வருடம் ஹஜ்ஜுக்கு போகிறது அவங்களுடைய பழக்கமாக இருந்துச்சு. அது அவங்களுக்கு கடினமானது இல்லை. அப்போ மக்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு போயிடுவாங்க. ஹஜ்ஜுக்கு வந்துருச்சுன்னா இப்போ ஹஜ்ஜுக்கு முடிச்சுட்டு ஊருக்கு வந்து தன்னுடைய தொழில்கள் மற்றமான விஷயங்களை ஆரம்பம் செய்வாங்க. அந்த ஆரம்பம் செய்கிற மாதம் முதல் மாதம் மொஹர்ரமுடைய மாதம், ஹஜ்ஜுக்கு அடுத்த மாதம் மொஹர்ரமுடைய மாதம். அந்த மாதத்தையே முதல் மாதமாக நியமித்து கொள்ளலாம் என ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அபிப்பிராயம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த அடிப்படையில் தான் ஹிஜ்ரி உருவாக்கப்பட்ட. இன்னைக்கு 1445 நிறைவு செஞ்சு இன்னும் 2 நாட்கள்ல 1446வது ஹிஜ்ரி வருடத்தை ஆரம்பிக்க வச்சு ஒவ்வொரு வருடம் முடிவுலையும் ஒரு அடியாக யோசிக்க வேண்டிய விஷயம். அவருடைய வருட ஆயுள் முடிஞ்சாலும் சரி, 50வது வயது 51வது வயசுக்கு போறார். இவர் உலகத்துக்கு வந்து இவருக்கு 20 வயசு ஆயிடுச்சு, இவருக்கு 30 வயசு ஆயிடுச்சு. ஒரு வருடம் முடியும் போது இதுவாக இருக்கான்னு சொல்லி அல்லது ஹிஜ்ரி வருடம் ஒன்று முடியுது அவருடைய காலம். இந்த தருணங்களை ஏதோ இஸ்லாமிய புத்தாண்டு ஏதோ அப்படிங்கிற மாதிரி சிந்தனைகளுக்கு போயிடாம இந்த கடந்த ஒரு வருஷம் என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத யோசிக்கிறேன். இந்த வாழ்க்கையை நம்மளே ஒரு திருப்பி பார்க்கிறேன். இது எவ்வளவு நல்லதாக இருந்தது, இது எவ்வளவு நன்மைகள், எவ்வளவு பாவங்கள் இருந்துச்சு. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, ஹாசிபு அன்ஃபுஸகும் கப்ல அன் துஹாஸபு. உங்களை நீங்களே கணக்கு கேட்டுக் கொள்ளுங்கள், உங்களுக்கு கணக்கு கேட்கப்படுவதற்கு முன்பதாக. நிச்சயமாக மறுமை நாளும் ஒன்று இருக்கு. அதுல நம்முடைய ஒவ்வொரு வினாடிகளுக்கும் கணக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு. அந்த கணக்கு கேட்கப்படுதல், அந்த கணக்கு கொடுக்கப்படுதலுக்கு முன்னாடி உங்களை நீங்களே கணக்கு கேட்டுங்க. நீங்க எப்படி வாழ்ந்தீங்க? இப்போ ஒவ்வொரு சஹாபாக்கள் ஒவ்வொரு நிலை வச்சிருக்காங்க. சில நபர்கள் அன்றாடம் இரவு தூங்கும் போது தன்னுடைய நன்மை தீமை என்ன ஆச்சு, இன்னைக்கு ஒரு நாள் என்ன ஆச்சு யோசிக்கலாம். ஹஸரத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, மனிஸ்தவா யௌமானி ஃபஹுவ மக்தூபுன். எவனுடைய 2 நாட்கள் சமமாக இருக்குமோ அவன் நஷ்டத்தில் இருக்கிறான். அதுக்காக 2 நாள் சமமா இருக்கிறது, நேற்று எனக்கு எவ்வளவு நல்லாமல் இருந்துச்சோ அதே மாதிரிதான் இன்னைக்கு நல்லாமல் இருந்துச்சு அப்படிங்கிற நிலையில ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவர் நஷ்டத்துல இருக்கார். நேற்று நான் 5 நேரம் தொழுதேன், இன்னைக்கு இந்த 5 நேர தொழுகையை தாண்டி மற்ற தொழுகைகள் அதிகரிச்சிருக்கணும். அப்படி ஒரு மாற்றம் உண்டாகலைன்னா
அவர் கஷ்டத்துல இருக்கார். எவனுடைய 2 நாட்கள் ஒரே இருக்கமோ அவர் கஷ்டத்துல இருக்கிறான். அப்படி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இப்ப நான் யோசிக்கிறேன், ஹிஜ்ரி 1446 பிறக்க போகுது. ஒரு வருடத்துக்கு முன்னாடி 45 பிறந்தது. அன்னைக்கு இருந்த என்னுடைய நிலைக்கும் இன்னைக்கு இருக்கிற என்னுடைய நிலைக்கும் என்ன முன்னேற்றம் ஆயிருக்கு? வயசு கூடியிருக்கு. இந்த ஒரு வருடத்துல என்னுடைய தீன்ல என்ன மாற்றம்? அன்னைக்கும் என்னுடைய தொழுகை எப்படிதான் இருந்துச்சு, இன்னைக்கு என் தொழுகை எப்படிதான் இருக்கு. அன்னைக்கு என்னுடைய தீனுடைய கல்வி இவ்வளவுதான் இருந்துச்சு, இன்னைக்கு என்னுடைய தீனுடைய கல்வி அவ்வளவுதான் இருக்கு. அன்னைக்கு நான் என்னுடைய துவா கல்வி என்னுடைய தனிப்பட்ட அமல்கள் இப்படிதான் இருந்தேன், இன்னைக்கு நான் அப்படிதான் இருக்கிறேன்னா அவருடைய ஒரு வருடத்துல எந்த மாற்றமும் இல்லை. இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, 2 நாள் கூட சமமா இருக்கக்கூடாதுப்பா, ஒரே மாதிரி இருக்கக்கூடாதுப்பா. இப்போ ஒரு வருஷம் எந்த மாற்றமும் இல்லைன்னா இந்த மாதிரியான காலகட்டத்தில் புது வரக்கூடிய காலகட்டத்தில் என்னுடைய ஒரு வருஷம் எப்படி இருந்துச்சு ஒரு யோசனை. அடுத்த ஆண்டு 47 பிறக்கும், அதில் ஹயாத்தா இருக்கோம்னா ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கோம். 1446 நம்மகிட்ட ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கோம். காலத்தில் போய்கிட்டே இருக்கு, நம்மளும் போய்கிட்டே இருக்கோங்கிறதுல பார்க்கணும். மாற்றங்கள் உருவாகணும், மாற்றங்கள் உண்டாகணும். சஹாபாவுடைய வாழ்க்கை அப்படிதான் இருந்துச்சு. இதில் செய்த 7 வருஷத்துல அந்த பகுதியுடைய 100 கிலோமீட்டர் தன்னுடைய ஆட்சியை மாற்றினாங்க. இதில் செஞ்ச 10 வருஷத்துல மதீனாவை சுற்றி 1000 கிலோமீட்டர் அவருடைய ஆட்சி பகுதியா மாறிச்சு. 10 வருஷம் ஒரு ஊர்ல இருந்து இறக்கப்பட்ட 10 வருடத்துல அந்த ஊரை கைப்பற்றி சுற்றி இருக்கிற 1000 கிலோமீட்டருடைய 1000 மைல் தூரத்துடைய பகுதிக்கு ஆட்சியாக மாறினாங்க. 10 வருஷத்துல ஒரு கூட்டம் செய்யக்கூடிய சாலை, சின்ன கூட்டம், திரட்டப்படப்பட்ட ஒரு கூட்டம் 10 வருடத்துல 1000 மைல் சுற்றுலவு பகுதிக்கு ஆட்சியாளர்களா மாறினாங்க. இவ்வளவு பெரிய மாற்றம். இதே ஈமான், இதே தொழுகை மூலமா, அதே ஈமான், அதே தொழுகை கிடைச்சிட்டு நான் எவ்வளவு மாற்றம், என் சமுதாயம் என்ன ஆகும்போது நான் என்ன ஆகுறது ஒரு வாழ்ந்த ஒரு வருடத்துல யோசிக்கிறேன். இது கடந்த ஒரு வருஷத்துல மொத்த முஸ்லீம் சமூகம் இருந்துச்சு. முஸ்லீம் சமூகம் முழு உலகத்தை முஸ்லீம் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஒரு வருஷத்துல பலஸ்தீன்ல இருக்கிற 6 மாதத்துக்கு மேல போருடைய சூழ்நிலை இருந்துச்சு. ஒரு வருடம் 6 மாதங்கள் இருக்கிறதுக்கு 8 மாதங்களாக 12 மாசத்துல 8 மாதங்கள் பாலஸ்தீனத்தை முழு போருடைய சூழ்நிலை. அவங்க வாழ்நாளே போர், நீண்ட கால போர் பூமி அது. ஆனால் இந்த 8 மாதம் கடுமையான போர், எந்த வினாடி உயிர் போக முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை. உயிரோடு இருக்கிறவங்கலாம் தப்பிச்சிருக்கவங்க, இறந்தவங்க ஆபத்துக்குரியவங்க, உயிரோடு இருக்கிறவங்க ஏதோ தப்பிச்சிருக்காங்க. இஸ்லாமிய மக்கள் எப்படி வளர்ந்துருக்காங்க ஒரு வருடத்துல மிகப்பெரிய கஷ்டத்தை அந்த ஒரு வருடம் தாங்கி இருக்கிறோம். பல 1000 உயிர்கள் போயிருச்சு. இன்னைக்கு அது ஒரு பெரிய நியூஸாக இருந்துச்சு, பெரிய செய்தியாக இருந்துச்சு. நான் கேட்டோம், இன்னைக்கு கொஞ்சம் அடங்கிருச்சு, எல்லாம் மறந்துட்டோங்கிறது இல்லை. இந்த ஒரு வருடத்தில் இஸ்லாமிய சமூகம் மிகப்பெரிய கஷ்டத்தை சந்திச்சு. எல்லாம் வரக்கூடிய வருடத்தை ஒரு அமைதியான, ஒரு நிம்மதியான, ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அந்த மக்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்துகிறோம். நினைத்து கொண்டார்கள். அடுத்ததாக அவருடைய ஹிஜ்ரத்துடைய ஒரு முக்கியமானது. அவர்கள் செய்த அந்த நேரத்தில் செய்த தியாகங்கள், அந்த நேரத்தில் ஏற்பட்ட கஷ்டங்கள் நினைத்து கொண்டார்கள். நீண்ட காலம் நபியவர்கள் அந்த மக்கத்தின் கஷ்டங்களுக்கு பிறகு 14 ஹிஜ்ரத் செய்ய முயற்சி செய்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை வந்து ஹிஜ்ரத் செய்யலாம். பொதுவாக அந்த மக்கள் நபியவர்களை எப்படா கொலை செய்யணும்னு இருந்தது. ஊர் விட்டு தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்னோடனே கோபம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. இவருன்னா நம்ம ஊருக்குள்ள இருந்தார், ஆனா நீங்க ஊர்ல இல்லை, கோபம் அதிகமாகுது. பக்கத்து மக்கள் ஒரு ஏழான் செய்யாங்க. யார் முஹம்மதுடைய உயிர் எடுக்கிறாரோ, யார் அவருடைய தலையை பெய்து கொண்டு வர்றாரோ அவருக்கு 100 ஒட்டகங்கள் பரிசளிக்கிறார்கள். 100 ஒட்டகங்கள்னா இன்னைக்கு விளைவிருந்த 100 கார்கள் மாதிரி அவ்வளோ பெரிய பரிசளிப்பு அறிவிக்கப்படுது. அவ்வளோ பெரிய சவாரிக்கு இடையில இந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொள்றாங்க. கூட அவங்க சுத்திகளை எல்லாம் அழைத்துக் கொள்வாங்க. 2 அவங்க சுத்திகளை எல்லாம் ஒரு பயணத்தோட ஒரு வழிகாட்டுவது. 3 பேரும் சேர்ந்து பயணித்த அந்த பயணம்
ஒரு இடத்துல சவுருங்கிற குகையில தங்கி இருக்கிறாங்க. 3 நாட்கள் அந்த சவுரு குகையில தங்கினாங்க. அல்லாஹ் தஆலா அந்த நிகழ்வை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இது யகுல் லிசாஹிபில்லா அவ்வளவு அந்த சவுரு கோயில இருக்கும்போது பயப்படுறாங்க, கவலைப்படுறாங்க, என்ன ஆகும்போது நபியோட உயிருக்கு அப்படின்னு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தோழர்கிட்ட சொல்றாங்க, நீங்க கவலைப்படாதீங்க, அல்லாஹ் தஆலா நம்ம கூட இருக்கிறான் அப்படின்னு. அல்லாஹ் தஆலா அப்படியே வசனமாக இறக்கியிருக்கான். தன்னுடைய தோழருக்கு சொன்னார் அப்படின்னு. அல்லாஹ் தஆலா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிட்டு அந்த வசனம் இறக்கப்படுது. சொல்லுவாங்க, மற்ற தோழர்கள் நபியோருடைய தோழர் இல்லைன்னு ஒருத்தர் சொன்னார்னா அவர் காஃபிர் கிடையாது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தர் நபியுடைய தோழர் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா அவர் காஃபிர் ஆயிடுவார். ஏன்னா அல்லாஹ் சொன்னா அது நபியுடைய தோழர், தன்னுடைய தோழரிடம் கூறினார் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அவ்வளோ கண்ணியம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு செய்யப்பட்டாங்க. அவ்வளோ தியாகம் இருந்துச்சு. என்ன ஒரு தியாகங்க, சின்ன ஒரு உதாரணம். அங்கு புகையில சின்ன சின்ன துளைகள் இருக்கு. அந்த துளைகளை அடைக்கிறதுக்கு 3 நாள் இங்கே தங்கணும். தங்குறதுக்காக அந்த துளைகளை தன்னுடைய ஆடைகளை கிழிச்சு அந்த துளைகள் எல்லாத்தையுமே அடைச்சிடுறாங்க. அடைச்சிட்டு ஒரு சின்ன ஒரு துளை இருக்குது, அங்கே அந்த பகுதியை அடைக்க முடியல. தன்னுடைய காலால அந்த துளையை மூடிக்கொள்றாங்க. அவங்க அந்த காலை நீட்டி அந்த காலால அந்த துளையை மூடிக்கொள்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொடையில படுத்து தூங்குறாங்க. இந்த குகை, சின்ன குகையில. என்னுடைய நாட்டம் அந்த நேரம் அபூபக்கர் அன்னை காலிலும் அந்த துளைக்குள்ளார இருந்த ஒரு பாம்பு ஒன்று கொட்டிது. அபூபக்கர் அந்த காலை எடுக்கல, சத்தமிடல, ஒண்ணுமே செய்யல. அந்த பாம்பு கொட்டி இருக்கு, வலியை தாங்குறாங்க. ஒரு கட்டத்துல மீறி கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துருது, அந்த வலி தாங்க முடியாம. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கி கொண்டு இருக்கிறாங்க. கண்ணீர் வடிஞ்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல படுது. பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்திரிக்கிறாங்க. என்ன கேட்குறாங்க, அவங்களாண்டு கேட்டாங்க, என்னாச்சு? யார் சொல்ல, ஏதோ பாம்பு ஏதோ தீங்கிடுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலை எடுத்து தன்னுடைய முபாரக்கான எச்சில் எடுத்தாங்க, காலில் தடவுனாங்க. அல்லாஹ் தஆலா சிஃபா கொடுத்தாங்க. அவ்வளோ கண்ணியம், அவ்வளோ மரியாதை. தன்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர் தூக்கு கட்டக்கூடாது, அது பாம்பே கடிச்சாலும் பரவாயில்லை, அதை தாங்கிக்கிட்டு அவங்க அது போன்ற பல கஷ்டங்கள் சிரமங்களை தாண்டி அந்த திருத்துறை பயணம் பண்ணுறது. அதனால்தான் ஊட்டர் பற்றி உமரலியான் சொல்லுவாங்க, என்னுடைய வாழ்நாளில் நான் செஞ்ச அமல் எல்லாத்தையும் ஒரு தராசிலையும் அவ்வளோ நாம் அந்த ஒரே ஒரு அந்த 3 நாட்கள் தங்கினாங்க இல்லையா சவுர் குகையில. அப்ப நபியோட கூட இருந்த அந்த ஒரு சகோதரர் அதை இணைத்து இருந்த அந்த ஒரு அமலையும் ஒன்று சேர்த்தா அவங்களுடைய அமல் தான் பெரியதாக இருக்கும். அவ்வளவு இஸ்லாமிய பகுதியில் ஆட்சி செஞ்சுட்டு அவ்வளோ பெரிய பகுதியை கைப்பற்றி இஸ்லாத்துக்கு கொடுத்துட்டு சொன்னாங்க, நான் செஞ்ச அமல் அபூபக்கர் 3 நாள் எனக்கு கண்ணனுக்கு ஈடாக அப்படிப்பட்ட ஒரு பெரும் தியாகம். இப்போ யோசிக்கிறோம், நமக்கு அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இல்லை. நாம் வாழக்கூடிய பகுதியில் நீர் மாற்றமான சூழ்நிலைகள் இல்லை. நம்மளால் நீப்படி அமல் செய்ய முடியுது. இப்போ ஒரு முஸ்லீம் எப்படிங்க ஹிஜ்ரத் செய்யணும்? இப்போ ஒரு முஸ்லீம் என்னங்க ஹிஜ்ரத்? ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, ஐயுல் ஹிஜ்ரத்தி அஃதல்? யார் சொல்லலாம், ஹிஜ்ரத்திலே ரொம்ப சிறந்தது எது? ஹிஜ்ரத்னா விட்டு விடுதல்னு அர்த்தம். ஊரை விட்டுட்டு பயணம் செஞ்சாங்க, அதனால ஹிஜ்ரத் அது. இப்ப நபியோட அந்த சஹாபி கேட்கிறாங்க, யார் சொல்லலாம் ஹிஜ்ரத்திலே சிறந்தது எது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்தஹ்ஜுர மா கரிஹல்லாஹ், அல்லாஹ் எதை வெறுக்கிறானோ அந்த விடுதல் தான் இப்ப ஹிஜ்ரத், தான்ப்பா சிறந்த ஹிஜ்ரத். அன்னைக்கு ஊரை விட்டுட்டு போக வேண்டிய சூழ்நிலை, மனைவி மக்களை விட்டுட்டு போக வேண்டிய சூழ்நிலை, அப்படி ஒரு ஹிஜ்ரத் இருந்துச்சு. இன்னைக்கு அப்படி சூழ்நிலை கிடையாது. இன்னைக்கு செய்யக்கூடிய ஹிஜ்ரத்தில் ஆக உயர்ந்த ஹிஜ்ரத் என்ன? அல்லாஹ் வெறுக்கக்கூடிய விஷயத்தை விட்டுறணும். சின்ன பாவம் பெரிய பாவம் அப்படி இப்படி எந்த வேலையும் கிடையாது. இல்லை அந்த பொருள் ரீதியானதாக இருக்குது, அந்த வருமானத்தின் காரணமானதாக இருக்குது, எந்த காரணமும் கிடையாது. எந்த காரணமும் இல்லாம அல்லாஹ் வெறுக்கிறான் அப்படிங்கிற செயல் அப்படி தெரிஞ்சிருச்சுன்னா அதை விட்டு விடுவது இருக்கிறதே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹிஜ்ரத் ஆக உயர்ந்த ஹிஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட ஹிஜ்ரத்தை நம் வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்க வேண்டிய ஹிஜ்ரத். அதெல்லாம் ஒரு கால பயணம், ஒரு கால சூழ்நிலை, பிறகு சரியாயிடும். ஆனால் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஹிஜ்ரத்துக்கே வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்க வேண்டியது, அல்லாஹ் தஆலா விரும்பக்கூடியதை விடுவதுதான் ஹிஜ்ரத்தாக இருக்கும்.
எல்லாம் எல்லாம் செய்து சொன்னது